RS485 வந்து இருக்கு, மாட்பஸ் ப்ரோட்டோகால் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து அதை வந்து உங்க பிஎம்எஸ்க்கு கூட நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். பிஎம்எஸ்ல கனெக்ட் பண்ணா அந்த மாட்பஸ் பாராமீட்டர் வந்து ஸ்டார்ட் ஃப்ரீக்வன்சி, எண்ட் ஃப்ரீக்வன்சி, கரண்ட் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஸ்வீப் டைம், ஸ்வீப் டிலே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் அதோடைய அல்ட்ராசோனிக்கோடைய மோட் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நீங்க பிஎம்எஸ்லேருந்தும் நீங்க மானிட்டர் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம் இதோட டெஸ்டிங். ஸோ டிரான்ஸ்டியூசர் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு செல்ஃப் டெஸ்டிங் மோட் இருக்கும், டிரான்ஸ்டியூசர் டெஸ்டிங்னு இருக்கும். அந்த டிரான்ஸ்டியூசர் டெஸ்டிங் மோட்ல போட்டிங்கன்னா எல்லா டிரான்ஸ்டியூசருமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு டெசிபலை வந்து அது வந்து ஜென்ரேட் பண்ணும் அந்த டெஸ்ட் மோட் போட்டவங்க. ஸோ அப்போ அது வந்து அது கொடுத்தது அப்படின்னா அந்த அந்த சவுண்டு வந்து நம்மளால உணரக்கூடிய சவுண்டு கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஓகே இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா தென் யூ ஹேவ் டு சேஞ்ச் த டிரான்ஸ்டியூசர். கரெக்டுங்களா? டிரான்ஸ்டியூசர் இஸ் நத்திங் பட் இஸ் டிவைஸ், உங்களுக்கே தெரியும். அது வந்து